தென் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மால் நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன, ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்கிறோம். ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னா என்ன, தென் டிஃபிஷியன்சி டிசீசஸ், குறைபாட்டு நியூட்ரியன் டிஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து இன் தமிழ் ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். மால் நியூட்ரிஷன் occurs when all the nutrients that the body needs are not obtained in the proper proportions from the diet. இந்த மால் நியூட்ரிஷன் எதுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற டயட், நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்திங்கன்னா ஓகேவா, நம்ம உடம்புக்கு தேவையான ஆல் நியூட்ரியன்ஸ், நம்ம பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ப்ரொப்போர்ஷனில் இல்லை. ஓகேவா, அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். மால் நியூட்ரிஷன் occurs when all the nutrients that the body needs are not obtained in the proper proportion from the diet. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் சரியான விகிதத்தில் எல்லா நியூட்ரியன்ஸும் சரியான விகிதத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த மால் நியூட்ரிஷனுங்கிற ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம்னா, ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், வாட்டர், ஃபேட், இது எல்லாம் தான் நம்ம நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எல்லா வித நியூட்ரியன்ஸும் நம்ம பாடிக்கு தேவையான ஆல் நியூட்ரியன்ஸும் ஓகேவா ப்ராப்பர் ப்ரொப்போர்ஷன், சரியான விகிதத்தில் அளவில் ஓகேவா ஃபுட் ஐட்டம்ஸில் இல்லாததுனால அது நமக்கு மால் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The word malnutrition refers to the condition that result when a person does not take a balanced diet. ஓகேவா, இந்த மால் நியூட்ரிஷன், இந்த ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது அந்த நிலை எப்படி ஏற்படுறது ஒரு பர்சனுக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஓகேவா, the person does not take a balanced diet, ஒரு சரிவிகித உணவை அவங்க சாப்பிடாததுனால ஓகேவா, ஆல் நியூட்ரியன்ஸும் ஓகேவா ரைட் ப்ரொப்போர்ஷனில் உள்ள ஒரு பேலன்ஸ்டு டயட்டை ஒரு பர்சன் சாப்பிடாதனால அவங்களுக்கு அந்த மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஊட்டச்சத்து குறைபாடுங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் மால் நியூட்ரிஷன் லீட்ஸ் டு டிஃபிஷியன்சி டிசீசஸ், இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால குறைபாட்டு நோய்கள் ஏற்படுறதுக்கு இந்த மால் நியூட்ரிஷன் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த டிசீசஸ் தட் ஆர் காஸ்டு டியூ டு த லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் த டயட் ஆர் கால்டு டிஃபிஷியன்சி டிசீசஸ். ஓகேவா, எந்த டிசீசஸ் பார்த்திங்கன்னா டியூ டு த லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்து குறைபாட்டினால நம்ம டயட்டில் உள்ள லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் த டயட், சாப்பிட்ற உணவில் ஊட்டச்சத்து குறைபாட்டினால ஓகேவா வரக்கூடிய அந்த டிசீசஸ் தட் இஸ் கால்டு டிஃபிஷியன்சி டிசீசஸ். ஓகேவா, குறைபாட்டு நோய்கள், அதுவும் பர்டிகுலராக நியூட்ரியன் டிஃபிஷியன்சி டிசீசஸ், ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் சம் புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். புரோட்டீனுங்கிற நியூட்ரியன் டிஃபிஷியன்சினால், ஊட்டச்சத்து குறைபாட்டினால வரக்கூடிய டிசீசஸ், அந்த டிசீஸ் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ், அறிகுறிகள் இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ் குவாஷியர்கார் அப்படிங்கிற டிசீஸ், அதோட சிம்டம் என்னென்னங்கிறது பார்க்க போகிறோம். ஸ்டண்டர்ட் க்ரோத், வளர்ச்சி குறைபாடு இருக்கிறது, அவங்களோட க்ரோத்தில் ஸ்டண்டர்ட் குறைபாடு இருக்கிறது. தென் ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ் அண்டு லிம்ஸ், முகம் கை காலெலாம் வீங்கி இருக்கிறது. தென் டயோரியா, சிதபேதின்னு சொல்கிறோம், லூஸ் மோஷன் போடுறது, வயிற்றுப்போக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா, தீஸ் ஆல் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் குவாஷியர்கார். தென் மராஸ்மஸ், தட் ஆல்சோ புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ். அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஸ்கின்னி அப்பியரன்ஸ், ஓகேவா பார்க்குறதுக்கு ரொம்ப எலும்பு தோலுமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஸ்கின்னி அப்பியரன்ஸில் இருப்பாங்க. தென் ஸ்லோ பாடி க்ரோத், அவங்களோட உடல் வளர்ச்சி ரொம்ப தாமதமாகும், பார்க்குறதுக்கு எலும்பும் தோலுமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதான் ஸ்கின்னி அப்பியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ குவாஷியர்கார் அண்ட் மராஸ்மஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீசஸ். ஓகேவா, புரோட்டீனுங்கிற ஊட்டச்சத்து குறைபாட்டினால வரக்கூடிய அந்த டிசீஸ் தான் குவாஷியர்கார் அண்டு மராஸ்மஸ். அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த முக்கியமாக இது சில்ட்ரன்ஸ் அதிக அளவில் அஃபெக்ட் பண்ணுது, குழந்தைகளை. குவாஷியர்கார் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா முகம் கை காலெலாம் வீக்கம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் மராஸ்மஸ் ஸ்கின்னி அப்பியரன்ஸில் இருக்கும், க்ரோத் ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மினரல் அப்படிங்கிற நியூட்ரியன் டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய diseases, mineral deficiency diseases. The calcium, phosphorus, iodine, iron, these all are minerals.
கால்சியம் அப்படிங்கிற மினரல் டிஃபிஷியன்சினால என்ன டிசீஸ் வருது? ரிக்கட்ஸ் அப்படிங்கிற டிசீஸ். தென் பாஸ்பரஸ் அப்படிங்கிற மினரல் டிஃபிஷியன்சினால் ஆஸ்ட்ரியோமலேஷியா அப்படிங்கிற எலும்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதுதான் ஆஸ்ட்ரியோமலேஷியா அப்படிங்கிற டிசீஸ். தென் அயோடின் டிஃபிஷியன்சினால், அயோடின் பற்றாக்குறையினால் வரக்கூடிய டிசீஸ் கிரிட்டினிசம் இன் சைல்டுக்கு அயோடின் டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய அந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு காய்டர் இன் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை காய்டர், முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே நெக் ரீஜியனில் நம்மளோட கழுத்து பகுதியில் தைராய்டு அப்படிங்கிற கிளாண்ட், ஓகேவா, அந்த கிளாண்டுக்கு தேவையான அந்த அயோடின் அப்படிங்கிற மினரல் டிஃபிஷியன்சினால், குறைபாட்டினால வரக்கூடிய டிசீஸ் தான் அந்த கிரிட்டினிசம். சைல்டுக்கு வந்துச்சுன்னா அது கிரிட்டினிசம்னு சொல்கிறோம். அடல்ட்டுக்கு, ஓகேவா, அவங்களுக்கு வந்துச்சுன்னா அதை காய்டர், முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்கிறோம். கழுத்து பகுதி அதில் உள்ள தைராய்டு கிளாண்ட் சரியான அளவு ஹார்மோனை செக்ரீட் பண்ணாதனால வரக்கூடிய பிரச்சனைகள். தென் அயன் டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய டிசீஸ் பார்த்திங்கன்னா அனிமியா, இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தீஸ் ஆல் ஆர் த மினரல் டிஃபிஷியன்சி டிசீசஸ். தென் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பற்றி, உடற்பயிற்சி பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் எனி bodily activity that enhances or maintains physical fitness and overall health and wellness. நம்மளோட ஓவரால் ஹெல்த்தையும் வெல்னஸையும் உறுதி பண்ணுறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு, ஓகேவா, நாம் செய்யக்கூடிய அந்த எக்ஸசைஸ், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் எனி பாடிலி ஆக்டிவிட்டி, அது ஒரு உடல் ரீதியான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த செயல்பாடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்சஸ் ஆர் மெயின்டைன்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஓகேவா, அதை மேம்படுத்துறது, நம்மளோட ஓவரால் ஹெல்த்தையும் நம்மளோட வெல்னஸையும் அது மேம்படுத்தக்கூடிய அந்த பாடி ஆக்டிவிட்டி தான் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதெல்லாம் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறது, ஓகேவா. தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா உடற்செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன வருது? எக்ஸசைஸ், உடற்பயிற்சி வருது. தென் டான்ஸ், நடனம் பண்ணுறது, ஆக்டிவ் லிவிங், ஓகேவா, ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு வாடுறது. தென் யோகா, ஸ்போர்ட், டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ், பிளேயிங் கேம்ஸ், ஓகேவா, இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மெனி ரீசன்ஸ். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடற்செயற்பாடு, ஓகேவா, ரொம்ப அவசியம். எதனால்? அதுக்கான காரணம் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்க்ரீஸிங் க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட், நம்மளோட வளர்ச்சியை அது மேம்பாடு அடைய செய்யுது, வளர்ச்சியை அது மேம்படுத்துது அப்படின்னு, வளர்ச்சியையும் நம்மளோட மேம்பாடு அடைய செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் ஸ்ட்ரென்தனிங் மசில்ஸ் அண்ட் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், நம்மளோட மசில்ஸ் அது ஸ்ட்ரென்தன் பண்ணுது, வலிமைப்படுத்துது. தென் அண்ட் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம் சொல்லுவோம், அதையும் அது ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் டெவலப்பிங் அத்லட்டிக் ஸ்கில்ஸ், ஓகேவா, நம்மளோட அத்லட்டிக் ஸ்கில்ஸை, தடகள ஸ்கில்ஸை அது டெவலப் பண்ணுது, மேம்படுத்துது. அப்புறம் வெயிட் லாஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் அண்டு என்ஜாய்மெண்ட், ஓகேவா, நம்மளோட உடல் எடையை அது குறைக்கவோ அல்லது பராமரிக்கவோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மே ஹெல்ப் டு டிக்ரீஸ் சம் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைல்டுஹுட் அண்டு அடல்ட் ஒபிசிட்டி, ஓகேவா. இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் சம் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைல்டுஹுட் அண்டு அடல்ட் ஒபிசிட்டி, ஓகேவா, அடல்ட்டுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் பருமன், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அது பார்த்திங்கன்னா அது டிக்ரீஸ் பண்ணுது, குறைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தீஸ் ஆல் ஆர் த ரீசன் ஃபார் த இம்பார்ட்டன்ட் ஃபார் டூயிங் த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த காரணங்களால் தான் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெஸ்ட் பற்றி, ஓய்வு, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் எசென்சியல் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு
ப்ராப்பர் போதுமான அளவு நமக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெஸ்ட் இஸ் an important as nutrition and physical activity for growth and development and good health. எப்படி நியூட்ரிஷன் நம்மளுக்கு உணவு ரொம்ப நம்மளோட குரோத்துக்கும் ஓகேவா நம்மளோட குட் ஹெல்த்துக்கும் நம்மளோட குரோத்துக்கும் ரொம்ப அவசியமோ அந்த அளவுக்கு உணவை போல் இந்த ரெஸ்ட் ஓய்வும் ரொம்ப அவசியம். நம்மளோட குரோத்துக்கும் நம்மளோட குட் ஹெல்த்துக்கும் ஃபுட்டை போல் இந்த ரெஸ்ட் ஓய்வும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம்.